அன்பிற்கினியவர்களே, மறுபடியும் அந்த விட்டுப்போன 10வது பகுதியிலிருந்து 11வது பகுதி விரிவாக்கம் சொல்லுகின்றேன். அது கொஞ்சம் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துங்க. எங்கே இறை சக்தி என்பதை உணர்வது, இறைவனை நீங்கள் எப்படி உணர்வது? மாணிக்க வாசகர் கதறுவது, ஆதிசங்கரர் கதறுவது, சித்தர்கள் கதறுவது, புலம்புவது, வள்ளலார் கதறியது, புலம்பியதுலாம் சொல்கிறீங்கல்ல. கண்ணீர் மல்க மல்க, உருகி உருகி எப்படி வரும்? தேகவ் அட்டைன்ட் இட், தேகவ் அந்த அட்டைன்மெண்ட்டுக்கு பிறகு அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. சாதாரண மனிதனாக நாம் இருக்கமே, அதுக்காகத்தான் இதுக்கு பேர் அறிவியல் ஆன்மீகம். அப்பா, இது என்ன நடந்திருக்கு? நான் சொல்லுவதை சிந்தித்து பாருங்கள், ஒத்துக்கிறாதீங்க. உணவினால் மட்டும்தான், அந்த உணவினால் மட்டும் மாற்றம் சொல்ல மாட்டேன், அந்த உணவை சாப்பிட வைக்க, அவனை தேட வைக்க ஒன்று நடந்திருக்கிறதே, அந்த நடத்தல் தான் நான் சொல்லுகிறேன் இறை சக்தி என்று புரிந்து கூட அதோடு விலகணும். இப்போ என்ன சிக்கல்னா, நம்ம ஊருக்காரவங்களுக்கெல்லாம் அதை சக்தின்னோடனே ஃபார்மாலிட்டி கண்டுபிடிச்சிருவான், அதை வச்சுருவான். நம்மால் ஒரு குரூப் இருக்கான் பாருங்க, அதை இப்படி வழிபட்டால், இப்படி சாஸ்திரப்படி வீட்டு கட்டினால், இப்படி இறங்கினால், இப்படி குரு அப்படி இறங்கினால் சொல்லிக்கிட்டே இருக்கான். வான சாஸ்திரமே கண்டுபிடிக்காததுக்கு முன்னால் இந்த பூமி இருந்தது சொல்கிறாங்கள்ல சார். பல கோடி வருஷத்துக்கு முன்னால் இருந்துச்சுன்னா எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னால் இப்போ இது வாஸ்துவும் அஸ்ட்ராலஜி இருந்திருக்குமா சார்? நான் சொல்லுகிறேன், முதல் மனிதன் எப்படி தூண்டப்பட்டிருப்பான்? முதல் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் குழந்தைய வெளியே வர்றீங்கல்ல, அது மாதிரி இது அது உணவால் தான் நடந்திருக்கணும். 2 விஷயமாக புரியணும். கடவுளின் சக்தியை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இது இறைவனால், இறை சக்தியால் ஒரு விஷயம் நடத்தப்படும். தட் இஸ் தி ரொம்ப 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 அதிசூட்சமம், மகா ரகசியம். சூட்சமும் அதிசூட்சமும், அதிசூட்சமும் ஈஸியால் பார்க்க முடியாததை. பட் இஃப் யூ ஃபீல் இட் ஈஸி, இந்த கண் இப்படி வைக்கப்பட்டதுன்னு நினச்சி உள்ளே போய் பாருங்கள். ஏன் இந்த இடத்துல வைக்கப்பட்டது? அந்த வைக்கப்பட்ட ஒன்றை நாம் அனாவசியப்படுத்தினோம். காமம் என்று கொடுக்கப்பட்டதை நாம் அனாவசியப்படுத்தினோம். சாப்பாடு என்று கொடுக்கப்பட்டதை நம்ம அனாவசியப்படுத்தினோம். அங்கே தான் நீங்கள் 2 விஷயத்தை இந்த இடத்துல பதிஞ்சாகணும். இறைவன் உங்களுக்கு எங்கிங்கனாதபடி எங்கேயும் பரவி இருக்கிறான். உங்களுக்கு விதைச்சி விட்டுட்டான், பஞ்சபூதங்களை விதைச்சி விட்டுட்டான். காற்று ஒரு நாள் இல்லைன்னா, தண்ணி ஒரு நாள் இல்லைன்னா நீங்கள் உயிர் வாழ முடியுமான்னு பாருங்கள். அப்போ இதெல்லாம் இது பாருங்கள், இந்த 5 தான் பஞ்சபூதங்க. அதுக்கு மேலே 6வது பூதம் வரலை, 8வது பூதம் வரலை. இந்த கான்ஸ்டியூஷனை நினச்சி பாருங்கள். இதை ஏன் சொல்கிறேன்னா, அதையும் நினச்சிக்கிட்டு அதை நினைக்கிறதுக்கும் புரிகிறதுக்கும் உணர்வதற்கும் உங்களுக்கு மூளையில் தூண்டப்பட்டு எண்ணங்களாகி, அறிவாகி, நுண்ணறிவாகி, பகுத்தறிவாகி, பகுத்தறிவினுடைய ஒரு ரசாயன மாற்றம் தான் டிஎன்ஏ என்பது என்னுடைய சின்னவனுடைய கருத்து. இன்னமும் நீங்கள் போய்கிட்டே இருங்க, பகுத்தறிவு பண்ணிக்கிட்டே இருங்க. அதனுடைய நினச்சி பாருங்கள். நீங்கள் இது மட்டும் ஈஸியாக நினைக்கிறீங்க, உங்களுக்கு திங்க் பண்ணுறீங்கல்ல, இவ்வளவு பேசுகிறீங்கல்ல, அந்த பேசுகின்ற ஒவ்வொரு அணுவணுவான உணர்வின் உண்மையின் அதிர்வலைகள் உங்களுடைய டிஎன்ஏயில் சேர்ந்து நினச்சிக்கோங்க. வெறும் பொட்டன்ஷியலை வச்சுக்கிட்டு உருவாகிட முடியாது. அப்புறம் ஏன் பயிற்சி வந்தது? ப்ராக்டிஸ் பண்ண பாடி ஸ்போர்ட்ஸ் மேன் தொடர்ந்து வர்றான், ஓவியன் தொடர்ந்து வர்றான், இசை தொடர்ந்து வருது, மேத்ஸ் தொடர்ந்து வருது, இன்ட்ராக்ஷன், பேச்சுக்கலை, 64 கலைகளும் எப்படி? செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம். அது எப்படி வந்துச்சு? ஸோ அந்த பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகிடுச்சு பாருங்க. இந்த கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு விதை பாருங்கள். அப்படி ஒவ்வொன்றா நினச்சி பாருங்கள். மரம், செடி, கொடிகளும் ஒரு விதை தாங்க இருந்திருக்கணும் ஒவ்வொன்றுக்கும். அந்த இடத்துல தான் 2ஐயும் பார்த்தீங்கன்னா நாம் ஒன்றுமில்லை அப்படின்னு போவோம். ஒன்றுமில்லைன்னா சாமியார் ஆகிற விஷயம் இல்லை. என்னடா இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு, சுற்றி நமக்கு உள்ளுக்குள்ளே அகமாக இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு, நாம் என்னடா செஞ்சோம்?
செய்விக்கப்படுகிறோம் என்று சொல்லும்போது தான் கீதையினுடைய அந்த வாசகம் எனக்கு வருது. மொத்த சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது கர்மாணிய அகர்ம என்று தொடங்குவதாக எனக்கு தெரிகிறது. ஆனால் அது தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். செயலின்மையில் செயலையும் செயலில் செயலின்மையையும் எவன் காண்கின்றானோ, எவன் உணர்கின்றானோ, எவன் செயல்படுகின்றானோ அவனே யோகியாவான். செயலின்மையை பாருங்கள், பூரா செயலின்மை மாதிரி தெரியும், செயல் நடந்திருக்கும். சரி, இன்னும் எடுத்துக்கோங்க. பிறந்தீங்க, குழந்தையாக இருந்தீங்க, அப்புறம் சின்ன சிறுவனாக இருக்கீங்க, அப்புறம் இளைஞனாக இருக்கீங்க, அப்புறம் வாலிபன் ஆகிட்டீங்க, வாலிபன் இளைஞன் ஆகிட்டீங்க. அடுத்து வந்து அப்படியே முதுமை அப்படியே போய்கிட்டு இருக்கு, 45 50 அப்படியே போயிட்டுருக்கு. முதுமை ஆகிட்டீங்க, செத்து போயிடுறீங்க. செயல் நடந்துக்கிட்டே இருக்கா இல்லைங்களா? இந்த உடம்பில் செயல், அனுபவத்தில் செயல். ஆனால் அது நடந்ததுக்குரிய ஏதாச்சும் ரகசியம் தெரியுதா? ஒரு நாளாச்சு இந்த உடம்பு கை காலெலாம் நீட்டியாச்சு, இப்படி மூக்கு இப்படி வந்துருச்சு, கொஞ்சம் நேற்று இருந்த காட்டில் இப்போ வந்துக்கிட்டே இருக்குன்றத டு யூ ஃபீல் இட்? இந்த உடம்புல இருக்க இந்த தலைமயிராக இருக்கட்டும், இந்த உடம்பில் இருக்க முகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மயிர்களும் எந்த ஏஜில் வருதுன்னு பாருங்கள், நினச்சி பாருங்கள். ஒவ்வொன்றா நினச்சி பார்த்தீங்கன்னா, இதை நினச்சி பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து சார் இது என்ன சார் அப்படின்னா, கடைசி வரைக்கும் சாகிறது வரைக்கும் ஒன்றும் தெரியாமல் இந்த பூமியில் பிறந்த ஒன்றுமே தெரியாமல் செத்து போயிரு. நான் சொல்கிறது வந்து உலகியலைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி டிஎன்ஏ தோன்றுச்சு இல்லையா? எப்படி தோன்றியது அப்படி நினச்சி பார்த்தா, ஓ இதுதான் இறை சக்தியாக நினச்சிக்கோங்க. அதை அப்படியே எடுக்குங்க, இந்த உலகத்தில் அத்தனையும் செய்யுங்க. இப்போ எப்போ சிக்கல் வரும் உங்களுக்கு சொல்லுங்கள்? என்ன சிக்கல் வரும்? உலகியல்ல உங்களுடைய வெற்றிகளில் அவர் பெரிய ஆர்மி மேனாக இருக்கட்டும், போலீஸ் அதிகாரியாக இருக்கட்டும், ஜட்ஜாக இருக்கட்டும், அட்வொகேட்டாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், தன்னுடைய துறையில் நம்பர் 1 ஆகிறதுக்கு தானே சார் துடிச்சு 1000 பயிற்சிகள் போடுறீங்க. அந்த பயிற்சிகளுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த உலகத்திலே வாழும்போது நான் என்னுடைய ஆற்றல், நான் இளையராஜா நிரூபிச்சிருக்காருன்னு அடிக்கடி சொல்கிறேன்னா, இளையராஜாவை ஈஸியாக சொல்ல முடியும். நம்ம அவர் ஈஸியானா அவர் செஞ்சு சாதிச்சிருக்கார். கமலஹாசனை சொல்ல முடியும் நடிப்பில், சிவாஜி கணேசனை சொல்ல முடியும், ராமானுஜரை சொல்ல முடியும், அப்துல் கலாமை சொல்ல முடியும், இறையன்புவை சொல்ல முடியும். அவருடைய புத்தகமெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்க வேறு ஃபார்மில் சொல்லுவார். இறையன்பு சார் இதைத்தான் சொல்லுவார். அப்புறம் எல்லாருமே உன்னை அறிந்தான்னு பாட்டு படிச்சுட்டு போயிடுவாங்க. எப்படி அறிவது? உன்னை அறிதல் உன்னிதல். உடலை எப்படி அறிவது? உடலுக்குள் இருக்கக்கூடிய நடப்புக்களை எப்படி அறிவது? உடலுக்குள் இருக்கக்கூடிய செயலை எப்படி அறிவது? அந்த செயலே நமக்கு தெரியாமையே ஒரு இயக்கம் நடந்திருக்கிறது, ஆனால் இயக்கமற்ற இயக்கமாக இருக்கிறது. அதை பகவத்கீதை சொல்லுகிறது. இதுவரைக்கும் பகவத்கீதையை நம்ம சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். மற்றதெல்லாம் நுழைஞ்சிடாதீங்க. அங்கே ஜாதி மதம் இனமெல்லாம் சொல்லலாம், அதுக்கு தனிப்பட்டதில்லை. சில விஷயங்களில் வரும், அது இடைச்சல்களாக இருக்கலாம், சேர்த்து சொல்களாக இருக்கலாம். பட் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, இறைவன் யாருக்கு கொடுத்தானோ அதில் செயற்கையே இருக்காது. அவங்க சொன்னவங்க இப்போ திருமூலர்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த செயற்கையும் மேக்சிமம் வராது. திருமந்திரத்தில் அவங்க அப்படியே உணர்ந்து ஆண்டாள் சொல்கிறாங்க, நான் முழுசாக படிக்கலை. மாணிக்க வாசகர் சொல்கிறாங்க, பாருங்கள், நான் வேதாந்தத்தை பார்க்குறேன், எங்கனையாச்சும் ஒரு இடத்துல எதையாச்சும் இணைச்சி விட்ருக்கா இந்த மனுஷன் இங்கே பார்க்குற வேலையை. கோயில் இப்படியெல்லாம் கட்டுங்க, வேதங்களில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ரைட்டு, வழிபாடுகள் ஓகே. அதுக்கு பிறகு பதஞ்சலி யோகம் வரைக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ புரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் எப்படி வந்துச்சு? ஓ, இயற்கையின் ரகசியத்தில் இறைவனுடைய அருளில் ஒரு மனிதனுக்கு பெற்றிருக்கிறான். அதைத்தான் இவங்க வந்து இந்த இதாகவே வச்சுக்கிறாங்க. எது? இந்த பூடகமாகவே வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லவே இல்லை, பூடகமே கிடையாது. பசிக்கிறதுக்கு பூடகம் என்ன வட்டி கிடக்கு? நான் சொன்னேனே, நினச்சி பாருங்கள். ஆமாடா, பசிக்குது,
காலையிலையும் பசிக்குது, மத்தியானம் பசிக்குது, ராத்திரி வேஷம் பசிக்குது. சில பேர் 2 பேர் வச்சுக்கிறாங்க. ஒரு தடவை சாப்பிட்டா ஒரு முறை, 2 முறை, 3 முறை, அதெல்லாம் தேவையே இல்லை. ரோகம் யோகம் அதெல்லாம் வேண்டும். பசிக்குதுல, அந்த பசியினுடைய உணர்வை மட்டும் சிந்திச்சு பாருங்கள். அதை அப்படி போடுங்க முதல்ல. ஆன்மீகப்படி ஏதோ ஒன்று நடந்தது, கேன உபனிஷத். அது மாதிரி பசி ஒன்று மட்டும் இல்லை என்றால், பஞ்சபூதங்கள் மட்டும் இல்லை என்றால் பயத்துக்கே போகாதீங்க. இதை சிந்திங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், இதுக்கு பயிற்சி வேணாம். இரவெல்லாம் சிந்திங்க, சும்மா இருக்கும்போது சிந்திங்க, படுக்க போகும்போது சிந்திங்க. புத்தகமெல்லாம் படிக்க வேணாங்க, நிறைய கஷ்டமுங்க. என்னை பொறுத்தவரை ரொம்ப அன்போடு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது என்னடான்னு தெரியணும்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறவன்ல ஒருத்தர் இவ்வளோ வளைச்சல்லாம் ஆகி இத்தனை வயசை காலி பண்ணி போடக்கூடாது. நீங்கள் எனக்கு போட்ட இறை பிச்சை இது. என்னுடைய நண்பர் அடிக்கடி சொல்லுவார், விஸ்வநாதன் சார், ஆவின் விஸ்வநாதன் சார், இது நமக்கு இறை போட்ட பிச்சைன்னு தான் நான் நினைக்கிறேன். உடனே இதை சொல்லிவிட்டோடனே நான் ரொம்ப அதெல்லாம் கிடையாது, வந்துருச்சு சொல்லிட்டோம். இந்த பாருங்க, ஒரு முன்னால் ஒரு ஒரு டேப் இருக்குது, அதில் பதிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா என்ன செய்கிறது? இப்படி ஒவ்வொன்றா நினச்சி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே செய்யாமல், நீங்கள் பிறந்ததும் என்னான்னு தெரியாமல், சாக போகிறதுன்னு என்ன தெரியாமல், செத்த பிறகு எங்கே போகிறீங்கன்னு தெரியாமலே செத்து போகிறதுக்கு போரிடுறீங்க சார். ஈகோ, ஃபால்ஸ் ஈகோ. நான் யார், அந்த நான் யார் சொல்லலை, இந்த நான் யார் வேறு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவம் வந்தது இந்த ஆணவத்தினால். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கொலை, கொள்ளை, இந்த லஞ்ச லாவண்யம் அத்தனை வந்தது திமிரால், அறியாமையால். அறியாமையும் தெரியாமையும் புரியாமையும் இயலாமையும் ஈஸியாக அடிக்கணும்னு பார்க்குறான் சார் எல்லா பேருமே. இதை பூரா என்கிட்ட பேசும்போது உலகம் கெட்டு போச்சு சார், என்ன செய்கிறது? தனி மனிதன் மாறினாத்தான் வேறு சொல்கிறீங்க. எப்படி மாற்றுவது? யார் மாற்றுவது? ஒரே ஒரு கார்ப்பரேட் சாமியார் உட்காந்துக்கிட்டு மொத்த வசூலை உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் அடைஞ்சிக்கிட்டாரு. நீங்கள் அடைஞ்சிங்களா? அப்படி ஒன்று அடைஞ்சிருந்தீங்கன்னா அங்கே போயிருப்பீங்களா நீங்கள்? இப்போ நாங்கள் சொல்கிற எங்கள்கிட்டலாம் நீங்கள் வர்ற வேலையெல்லாம் வச்சுக்கிற வேணாம். நான் சொன்னது உண்மையானு சிந்திச்சு பாருங்கள். ஒரு பயிற்சி இல்லை, சாதாரணமாக ஒரு இந்த டிஷர்ட் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். உணர்ந்ததை சிந்திச்சு பாருங்கள். இதுதான் இறைசக்தியா? இந்த இறைசக்தியினுடைய வெளிப்பாடு தான் மனிதனா? இந்த மொத்த இயக்கமுமா? அதற்கு எண்ணம் தோன்றியதனால் மனம் தோன்றியதா? மற்ற ஒன்றுமே இல்லை. நம்ம அது மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறோமே. இத்தனை 1000 கோடி சொத்தை சம்பாரிச்சு விட்டோமே. தமிழ்நாட்டில் இருக்கவங்களை மட்டும் சிந்திச்சு பார்த்துங்க, ரொம்பவளாக சிந்திச்சோம். அப்போ உங்களுக்கு ஒரு முடிவு வரும். அப்போ நீங்கள் ரெண்டையும் கலந்தது. அறிவியல் ஆன்மீகத்தில் இந்த 2 மிக்சிங் போய்கிட்டே இருக்கணும். இதற்கு நீங்கள் மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லலை, எதுவுமே சார். எது செஞ்சாலும் அதெல்லாம் ஒரு சாண்டிங் ஆஃப் சம்திங் சார். அது நான் அது எந்த முரண்பாடும் கிடையாது எனக்கு. இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன், இதுகளுக்கெல்லாம் நான் அலைஞ்சதே 20 வருஷம். கொஞ்சம் கோச்சுக்கிறாமல் கேட்டுக்கிறோம். ஏன் நமக்கு மட்டும் தெரிய முடியலை? ஏன் இதை சொல்கிறாங்களே புரிய முடியலை? இதை படிக்கிறமே புரிய முடியலை? ஆனால் நம்முடைய உச்சக்கட்ட ஞானிகளும் பரிசுத்த ஞானிகளும் சொன்னது, விவேகானந்தர் சொன்னது அப்படியே விளையாடுது. அப்ளை பண்ண பார்த்து தெரியுது. சாமிஜியெல்லாம் சொல்கிற விஷயங்கள்லாம் இன்னும் அவங்களே முழுசாக படிச்சிருப்பாங்களான்னு தெரியல. வேதாந்தங்களை விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுவதும். சந்தோஷமாக இருக்குது. பள்ளிக்கூடத்தில் ஒரு லட்சக்கணக்கான பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் உருவானாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படியானா தெரிஞ்சிருக்கும். 100 லீடர் அவங்க கேட்டதை இவங்க உருவாக்கியிருக்கலாம். எப்படி நடந்தது தெரியலை. பட் ஒன்று மட்டும் தெரியுது, வெறும் பழக்க வழக்கங்களும் வெறும் சாண்டிங்கும் வெறும் மந்திரங்களும் வெறும் இந்த பூஜைகளும் புனஸ்காரம் மனிதனை கொஞ்ச நேரம் சுகப்படுத்தும். ஆனால் நான் சொல்கிறது பாருங்கள், நீங்கள் எந்த நேரமும் தியானத்தில் இருக்கலாம்ல. பாருங்கள், உடலே தியானம், உணவே தியானம், பஞ்சபூதங்களே தியானம், உடலுக்குள் இருக்க ஒவ்வொரு உறுப்புகளும் தியானம், டிஎன்ஏவே தியானம். செய்கிறேன்லே தெரியலையேடா, நம்ம செய்கிறேன்னு ஒன்றும் தெரியலையே, எப்படி உருவானதே தெரியலையே, அதோடு செயல்பட்டுக்கிட்டே இருக்கமே.
இப்போ எல்லாருக்கும் அதுக்கு ஒரு ஆஃப் வந்திருக்கணும்ல, நிறைவு வந்திருக்கும்ல. இதுக்கு நமக்கு தான் இந்த மியூசிக் தியரி தெரியுதுல்ல, மியூசிக் பாடிக்கிட்டு இருக்கோம்ல நம்ம ஊரில். இளையராஜா இங்கேயே பாடிக்கிட்டு தெரிஞ்சிருக்க வேண்டியதானே. அவர் சினிமாவுக்கு போய் பாடட்டும், ஆனால் அதுக்கு பிறகு அவர் இசையில் ஞானமாகி இசையினுடைய கர்த்தாக்களாக இருக்கவங்கெல்லாம் அந்த ஆள்கிட்ட உட்காந்து லெஜண்ட்டுன்னு கத்துறாங்களே. பிறப்பால் அவர் நார்மல்னு சொல்கிறாங்க அவரையே. எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரே. பிறப்பால் உயர்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கவங்களாம் மாட்டிக்கிட்டானே, அந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டானே. என்ன அது, ஏன் நீ செய்யலை? அதையும் கேட்குறேன். இளையராஜாவை காட்டிலும் அந்த பிறப்பால் உயர்ந்தோம் என்று அத்தனையும் கரைச்சி குடிச்சிக்கிட்டு இருக்க நீங்கள் பூரா இசையில் உங்களை தவிர அடிச்சுக்கல, நீ ஏன் ஜெயிக்கலை நீங்கள்? அதில் நிறையா இருக்குது, அதை பற்றி நமக்கு கமெண்ட் வேண்டியதில்லை, அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கிடைச்சதை இளையராஜா உயிரை பணைய வைத்து செஞ்சு ஜெயிச்சுக்காரு. அப்படி தான் என்னுடைய கணிப்பு. நான் என்னையும் சொல்லுகிறேன், நான் கிடைச்சதை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி பார்க்குறேன். எளிமையாக இருக்குது. இறைசக்தியை உணர்வதோடு அங்கே தான் நீங்கள் ரெண்டையும் புரியலாம். ஓஹோ, உணர்வதற்கு அறிவியல், உணர்த்தப்படுவதற்கு இறைசக்தி. இறைசக்தியுடைய பிம்பங்கள் எண்ணங்களுடைய பிம்பங்களாக. எண்ணத்தினால தானே சார் இவ்வளவு வந்திருக்கு. இத்தனை கண்டுபிடிப்புகள், இத்தனை விஷயம், எல்லாத்தையும் எடுத்துங்க. அப்போ உங்களால் அதை சிந்திக்கும் போது என்ன ஆகும்னு அதுதான் சொல்கிறேன். நான் திருப்பி சொல்கிறேன், இவ்வளவையும் தெரிஞ்ச ஆன்மீகம் சொல்லக்கூடிய அத்தனை வேதாந்தம் நடத்துக்கிறவங்க நான் சொல்கிற விஷயத்தை சொன்னாங்களான்னு, இந்த உலகத்திலே உங்கள் துறையில், இந்த பூமியில், இந்த மெட்டீரியல் வேலில் நீங்கள் நம்பர் 1 ஆகிட்டு அதுக்கு பிறகு சேச்சுரேட் ஆகணும். ரத்தன் ஒரு டாட்டாவை நான் சொல்லுவேன், அப்படி ஒரு சேச்சுரேஷன் இருக்கும். அந்த இடத்துல தான் நீங்கள் கர்மயோகத்தில் திளைத்து, ராஜயோகத்தில் முகிழ்த்து, ஞான யுகத்தில் விளைந்திட முடியும் என்று நான் உணர்கிறேன். இதை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் செய்தார்கள் என்று நான் உணர்கிறேன். அவரை உணர்ந்தவர்கள் வெறும் கோஷம் போடுவதற்கு உணர்வதே நான் சொல்லலை. அவர் வாழ்ந்தார், வாழ்ந்து முடித்தார். புரிஞ்சுங்களா? அவருக்கு சிலை வைப்பது மட்டுமல்ல, அவருடைய பேச்சுக்கள்லாம் பார்க்கும்போது, அவருடைய பேச்சுக்கள்லாம் புத்தக வடிவமாக பார்க்கும்போது, எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் எல்லாத்துக்கும். சரி சார், அவ்வளையும் அடைஞ்சிட்டேன், ஒரு சேச்சுரேஷன் கிடைக்கலாம். அந்த சேச்சுரேஷன்லேருந்து இந்த உலகத்துக்கு எல்லாம் கொடுக்குறேன். அலெக்சாண்டர் இப்படி கையை விட்டுட்டு போயிட்டார். ஒன்றியும் இது வார்த்தைகளாக இருக்குது சார். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் இதற்காக 2 மணி நேரம், தூங்கப் போவதற்கு முன்னால் 1/2 மணி நேரம், நேரம் கிடைக்கும்போது 1/2 மணி நேரம், காலையில் எழுந்த உடனே 50 ஒரு 20 நிமிஷம் அப்படி நினைங்க சார். பாருங்கள், ஒரு சிந்திங்கன்னு சொல்லி உங்களுக்கு அறிவியல் ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு சொல்ல வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க சொல்லும்போது அடிக்குது பாருங்கள். அந்த மாதிரி செய்கிறேன் என்று எப்போவாச்சும் வார்த்தை வந்தால் கூட அடிச்சுப்படும். நான் என்று ஒரு சிந்திச்சாலும் அடிச்சிடும். அகந்தை அழிந்து போயிடும். இயற்கையினுடைய ரகசியம், இறைவனுடைய ரகசியம், இயற்கையினுடைய ரகசியம், உனக்குள் இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த ஆத்மாவின் கருவி, உடலின் ரகசியம், உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லின் ரகசியம், செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏவுடைய ரகசியங்கள்லாம் அனுபவிக்க ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க. அப்பா, அந்த நான் ஒன்றுமில்லை, இந்த மாயையெல்லாம் விளைங்கிற இதெல்லாம் மாயைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் விட்டுருவோம். எல்லாம் மாயை, எல்லாமே அனுபவிச்சுக்கிட்டு, இதுதான் மாயைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாயை என்ஜாய் பண்ணுறது. ஒருத்தர் ஆணவமாக பேசிக்கிட்டு அதை என்ஜாய் பண்ணுறது. இப்படித்தான் பேசுவீங்களா? வெரி குட். நாம் தெரியாமல் இருக்கிறது வரைக்கும் அந்த ஆணவம், நமக்கு கோபம். இதை தெரிஞ்சு பிடிச்சிட்டோம்னா அவர் தானே பேசுகிறார், பரவாயில்ல, நல்லா பேசுகிறாரு. அப்படி இருந்தும் வரும், மனிதனாக இருக்கும்போது வரும் கோபம் வரும். அதெல்லாம் இல்லையே சொல். அப்படி செய்யும்போது இந்த உலகத்திலே அறிவியல் ஆன்மீகத்தின்படி நீங்கள் மேக்சிமம் ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தம், படைப்பு திறனை பெறலாம்.
எதை செய்கிறீர்களோ, ஒரு உணவை சமைத்தால் கூட நம்பர் 1. இருக்காங்களா இல்லையா அறுசுவை? யார் இல்லை உலகத்தில்? அவங்க தான் உலகத்தில். அதனால் 2யும் கலந்து செய்யணும் என்பது என்னுடைய கருத்து. மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.